சரியா 2018 ஆகஸ்ட் மாதம் NVIDIA தன்னோட RTX 20 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னதான் 20 சீரிஸ் ரிலீஸ் ஆனாலும் நிறைய கேமர்ஸ் 10 சீரிஸ் 1060 தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிட் லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதாவது அந்த டைமில் என்னதான் 2080 Ti இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வந்தாலும் கேமர்ஸ் வாங்குறது என்னவோ மிட் லெவல் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் தான். எதுக்கு ரொம்ப சுற்றி வச்சுட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா NVIDIA தன்னோட CES 2019 ஈவெண்ட்டில் RTX 2060 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். The long-awaited RTX 2060. It is here. நம்ம CEO சொன்ன மாதிரி கேமர்ஸ் நிறைய பேர் RTX 2060க்காக காத்திருந்தாங்கன்றது தான் உண்மை. ஈவன் நாங்களும் தான். CES 2019 அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட CES 2019ல் NVIDIA தன்னோட RTX 20 சீரிஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட நிறைய விஷயத்தை பற்றி CEO ஜென்சன் ஹுவாங் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி சொன்னதை விட. அதை பற்றி எல்லாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். RTX 2060 இது ஒரு 20 சீரிஸ் கார்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுவும் மற்ற 20 சீரிஸ் கார்ட்ஸ் மாதிரி க்யூரிங் ஆர்கிடெக்சரில் பண்ணது தான். அது மட்டும் இல்லாமல் இது AMD ரேடியன் மாதிரி 7 nm ப்ராசஸில் பண்ணது இல்லை. ஏன்னா மற்ற எந்த 20 சீரிஸ் கார்ட்ஸும் 7 nm கிடையாது. சரி, இது எத்தனை நேனோமீட்டர் ப்ராசஸில் பண்ணதுன்னு கேட்குறீங்களா? 20 சீரிஸ் எல்லாமே, அதாவது டியூரிங் ஆர்கிடெக்சரில் பண்ண எல்லா கிராஃபிக்ஸ் கார்ட்ஸுமே 12 nm ப்ராசஸில் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இந்த 20 சீரிஸ் சிலிகான் வேஃபர்ஸ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா TSMC. ஸோ இந்த 12 nm ப்ராசஸ்ன்றது NVIDIA அது இல்லை, அது TSMC இது. அதே மாதிரி இந்த AMD NVIDIA இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கூட டைப் வைப்பாங்க. எக்ஸாம்பிள் குளோபல் ஃபவுண்டரிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இவங்களுக்கு ப்ராசர் மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. ஸோ இதை பற்றின விஷயங்கள்லாம் ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போ RTX 2060 பற்றி மட்டும் பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி த மோஸ்ட் அவைட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது பார்த்தீங்கன்னா RTX 2060. இது ஏன் மோஸ்ட் அவைட்டட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதோட பட்ஜெட், அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட் எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு. எப்போயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலும் பெரிய அளவுக்கு போகாது, அதே ஹை எண்டும் பெரிய அளவுக்கு செல் ஆகாது. அதிகமாக செல் ஆகாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிட் எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 1060 ஆர் 960 அண்ட் 2060. இந்த 2060 நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 6GB ஆஃப் GDDR6 மெமரி, அதாவது 14 Gbps இது அப் டு தியரட்டிக்கலி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா GDDR5 அண்ட் GDDR5X. ஸோ இந்த டியூரிங் ஆர்கிடெக்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா NVIDIA GDDR6 மெமரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த GDDR6 மெமரி யூஸ் பண்ணுறதுனால GPU to VRAM டிரான்சிஸ்டர் வந்து முன்ன விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 14 Gbps அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் தான். ஸோ ரியல் டைமில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க கூட முடியாது, ஏன்னா அது எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகும். RTX 2060 ஒரு ரே ட்ரேசிங் எனேபிள்டு கிராஃபிக்ஸ் கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா RT கோரும் இருக்குது, டென்சார் கோரும் இருக்குது. சரி, இது ரெண்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதுக்கான ஆன்சரும் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி RTX 2060 ஒரு ரே ட்ரேசிங் எனேபிள் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ ரே ட்ரேசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கு கீழே தரேன், மேலேயும் ஐ பட்டனில் தரேன். ஸோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ RT கோர் எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும், பட் டென்சார் கோர் எதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா NVIDIAவே அதை பற்றி இப்போ தான் வெளியே சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த CES ஈவெண்ட்டில். டென்சார் கோர் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா AI அண்ட் டீப் லேர்னிங்காக. ஸோ நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன், அதை பார்த்து சென்னையில் ஈவெண்ட் நடந்தது NVIDIAவோடது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் பார்த்து நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ டீப் லேர்னிங்க்கும் கேமிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் DLSS அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வருது. DLSS அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் சூப்பர் சாம்பிளிங் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த வார்த்தை புரியல அப்படின்னா அதுக்கு டெடிகேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், ரே ட்ரேசிங் எக்ஸ்பிளைன் மாதிரி DLSS எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் DLSS பற்றி பெருசாக பார்க்கலாம். ஸோ இதில் டென்சார் அண்ட் RT கோர் இது ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதோட கோர் கவுட்டில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் டென்சார் கோர் பார்த்தீங்கன்னா 240 கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி RT கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கோர்ஸ் இருக்குது. இதால் அப் டு 5 giga ரேஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதாவது இந்த 30 கோர் வச்சு. ஸோ இந்த RT கோரும் டென்சார் கோரும் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா DLSS ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென்சார் கோர் யூஸ் ஆகும், ரே ட்ரேசிங் ஆன் பண்ணிங்கன்னா இந்த RT கோர் யூஸ் ஆகும். மற்ற டைமில் இது எல்லாமே யூஸ் ஆகாமல் அமைதியாக தான் இருக்கும். ஸோ இதில் முக்கியமான குடா கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இதில் எத்தனை குடா கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1920 குடா கோர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா
GTX 1070 இருந்த குடா கோர் கவுண்டோட ஈக்குவல் அமௌண்ட். அப்போ பர்ஃபார்மன்ஸ் 1070 அளவுக்கு தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இது டியூரிங் ஆர்கிடெக்சர். ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் GTX 1070 விட அதிகம் மட்டும் இல்லை, GTX 1070 Ti விடவும் அதிகம். ஸோ இப்போ நீங்கள் பிசி பில் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 1070 Ti வாங்குறதுக்கு பதிலாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கலாம். இன்னமும் பலருக்கு டவுட் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் எனவல் பண்ணால் ஃப்ரேம் ட்ராப் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நிறைய மீம்ஸ்லாம் கூட ஆன்லைனில் நிறைய வந்தது. ஸோ அதுக்கு நாம் ரியாக்ட் பண்ணுறதை விட NVIDIA CEO அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். With just normal mode, no RTX, no ray tracing. Of course, ray tracing puts an enormous amount of pressure, and so what happens when you ray trace is the performance droops. A little sad. And then what we do is we turn on the rest of RTX, which includes DLSS, and it looks like this. Whoop. அதாவது ஜென்சன் ஹுவாங் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ஒரு சிங்கிள் கிராஃபிக்ஸ் கார்டு பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால தான் ஃப்ரேம் ட்ராப் ஆகுது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ரே ட்ரேசிங் வித் DLSS இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது நமக்கு அதிகமான FPS கிடைக்குது. அதை நம்ம CEO ஜென்சன் ஹுவாங் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் DLSS ஆன் பண்ணால் எப்படி FPS அதிகமாகுது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இல்லை, அதுக்கு அடுத்த வீடியோவில் DLSS எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக அதில் சொல்ல முடியும். சரி, எல்லாம் ஓகே. இப்போ ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். ஃபவுண்டர்ஸ் எடிஷன் NVIDIA சைட்டில் பார்த்தீங்கன்னா 31க்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டம் RTX 2060 பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ப்ரெடிக்டும் பண்ணியிருந்தோம். கடைசியாக நம்ம எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது சொல்ல மறந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களோட பார்வையில் இது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு PC பில்ட் பண்ணுறதா இருந்தால் GTX 1060 வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதை அழிச்சிட்டு 2060 வாங்கிக்கோங்க. ஒரு 6000லேருந்து 10,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் ப்ரூஃப் கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறம் Anthem இல்லைனா Battlefield 5 இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கேம் அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரே ட்ரேசிங் அண்ட் DLSS இந்த ரெண்டு டெக்னாலஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் 1060 வாங்குறதுக்கு 2060 கொஞ்சம் காசு போட்டு இல்லை காசு சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இதுதான் நாங்கள் நினைக்கிறது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அப்புறம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்ததுன்னா கீழே லைக், கமெண்ட், ஷேர், ஸோ இதெல்லாம் செஞ்சு நமக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்னென்னா நம்ம 11K சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டோம். வாவ், அமேசிங்களா? ஸோ இந்த அளவுக்கு நான் வந்தது காரணம் யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ இதை நீங்கள் இன்னும் காலமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஓகே கைஸ், ரொம்ப பேசாமல் வீடியோ அனுப்பலாம். ஓகே, பாய். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான அண்ணன் இவருக்கு கிடைக்கல.